என்னடி படுக்க சுகம் கேக்குதா? டியூட்டிக்கு போறவன படுக்க கூப்பிடுற நீ எல்லாம் குடும்ப பொண்ணா? வெக்கமா இல்ல? வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என் புருஷன் தானே. புருஷனை ஆசைய தொட்டா அவ குடும்ப பொண்ணு இல்ல. விருப்பம் இல்லாதவனை இழுக்கிறவ குடும்ப பொண்ணு இல்ல. அவளுக்கு வேற பேர் இருக்கு. எங்க இருந்து இந்த சீப் மென்டாலிட்டி வந்துச்சு உனக்கு? உங்களுக்கு இப்படி பேச நாக்கு கூசல. கல்யாணம் 1.5 வருஷம் ஆகுது. நான் எப்ப உங்ககிட்ட ஆசையத்தோட வந்தாலும் நீங்க இப்படிதான் பேசுறீங்க. உங்களுக்கு எப்பதான் இவள வராது. இப்படி அரைஞ்சுக்கிட்டு தான் வராது. உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனா உன்கிட்ட பேச கூட மாட்டேன். ஜாக்கிரதை. அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன்? என்னோட வேதனையை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் தினமும் அத்தை கிட்ட பேச்சு வாங்குறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம சுசிலா அத்தை அவங்க மருமகளோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவ வளகாப்புக்கு இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. அவங்க போன உடனே என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? உனக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவெல்லாம் கர்ப்பமா இருக்காங்க, உன்னால ஒரு பேர குழந்தை கூட பெத்து கொடுக்க முடியலன்னு கேக்குறாங்க. என்ன மலடி மலடின்னு சொல்றாங்க. மலடின்ற ஒரு வார்த்தை ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு வேதனை தரும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மா கிட்ட நான் மலடி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் அன்பா வரேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி சீப் மென்டாலிட்டி எல்லாம் எனக்கு கிடையாது. அம்மா உன்னை திட்டினா வாங்கி கட்டிக்க. அதுவும் விதி. அதெல்லாம் எங்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காத. என்ன பேசுறீங்க நீங்க? நான் உங்க பொண்டாட்டி. எனக்குள்ள வேதனையை நான் உங்ககிட்ட தான் சொல்லி அழ முடியும். வேற யாருக்கு அழ முடியும்? எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. இத பத்தி பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. இல்ல, இன்னைக்கு எனக்கு ரேட்ல ஒண்ணு தெரிஞ்சாகணும். மாசத்துல 3/4 நாள் நீங்க இங்க தங்கறதே இல்ல. நைட் டியூட்டி சொல்லிட்டு போயிடுறீங்க. அதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. டெய்லி இந்த நேரத்துக்கு போன் வேற. சொல்லுங்க, நீங்க வேற யாரையாவது வச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருந்தா நான் எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறேன். அவளை கூட்டிட்டு வந்தாவது இந்த வீட்டுல சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. எதுக்கு நீங்களும் போலி வேஷம் போட்டுக்கிட்டு என்னையே இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பல்ல உடைச்சிருவேன். ரவி வந்தா கிண்டல் பண்ணாதீங்க. யாருன்னு பாத்தியாமா? அடடே வாங்க சம்பந்தி. வாங்க. ஆமா, பேர் தான் சம்பந்தி. வீட்டு பக்கம் ஒரு நாள் கூட வரதில்ல. ஏன் ஒரு போன் கூட பண்றது இல்ல? ஐயோ அப்படிலாம் இல்ல சந்தனம், நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதனால. நீங்க மட்டுமா பிஸி? எங்க மருமகளும் தான். அதான் நாங்களே நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தோம். அது சரி, மருமகளை பார்க்கணும்னா வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். மருமகளையும் பார்க்கணும், டாக்டரையும் பார்க்கணும். அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஏ, என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இது சந்தோஷத்துல வந்த வியாதி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரவி படிப்பு முடிச்சிட்டானம்மா. அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரானா. போன் பண்ணா. உள்ள வர போறான்ல, அதான் பிரஷர் ஏறிடுச்சு. ரவி வராரா? எனக்கு போன் பண்ணவே இல்ல. போன் பண்ணிருக்காமா, ஆனா ஒன் லைன் கிடைக்கவே இல்லையா. அதனால எங்களுக்கு போன் பண்ணி அவன் வரப்போற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னான். நான் எடுக்கிறேன்ப்பா. ஹலோ ஹலோ யமுனா, நான் லோகநாயகி பேசுறேம்மா. சொல்லுங்க லோகமா. காலையில நீ ஆஸ்பத்திரிக்கு போனதும் ரவி தம்பி போன் பண்ணாருமா. நீ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு சொன்ன. ஆஸ்பத்திரிக்கு போன் போட்டாரா, நீ கிடைக்கலையா. ராத்திரி பேசுறேன்னு சொன்னாருமா. வேற ஏதாவது சொன்னாரா லோகமா? இன்னும் ஒரு வாரத்துல இந்தியாவுக்கு வராராமா. சந்தோஷம் தானே? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருமா. ரவி பேசுறேன்னு சொல்லிருக்காருல்ல. சரி லோகமா. என்ன யமுனா, போன்ல யாரு? வேலைக்காரமாவா? என்ன ரவி பேசினானாமா? அடேங்க அப்பா, என் மருமகளுக்கு வெக்கத்தை பாரியா மூஞ்சில. டேய், மருமகளேன்னு பேசினா மட்டும் போதாதுடா. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அத சொல்லுடா. ரவி வந்த உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா?
கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி நான் வாடா போடன்னு கூப்பிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நான் உனக்கு சம்பந்தி. அதனால மரியாதையா வாங்க போங்கன்னு கூப்பிடணும். புரியுதா? அது எப்படா முடியும்? 10 வருஷம் நட்புடா, பழக்கண்டா, அதெல்லாம் மாத்த முடியாது. துர்கா நீ சொல்லுமா. அண்ணன் சொல்றதும் சரிதான். என்னதான் நீங்க 2 பேரும் சம்மந்தி ஆனாலும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்படி சொல்லுமா. நட்புங்கிற முறைய உறவா மாத்தினது இவன் தான். இவன் தானே யமுனாவை முதல்ல ரவி கொடுன்னு கேட்டா. டேய், கேட்டியா இல்லையா? அப்படிலாம் சொல்லாத. உனக்கு ரவிய மருமகன் ஆக்கிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது இல்ல? நீ உள்ளுக்குள்ளே வச்சிருந்த, நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ரவி யமுனா கல்யாணத்துக்கு உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் காரணம் இல்ல. ரவியும் யமுனாவும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஒரு காரணம். அம்மா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது மட்டும் காரணம் இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி எண்ணம் இல்ல. 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணதே நான் தான். நீ என்னமா சொல்ற? ஓகேடா, இப்போ நமக்குள்ள எதுக்குடா சண்டை? அதான் பேசி முடிச்சிட்டோம்ல. இப்ப ரவி வரதுக்காக வெயிட்டிங்க. எப்ப மேரேஜ் வச்சுக்கலாம் அத சொல்லு. என்கிட்ட கேட்டா அதை என் மருமகிட்டே கேட்டு சொல்லிடுறேன். எப்பமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? பெரியவங்க நீங்களே பார்த்து என்னைக்கு முடிவு பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான். என் மருமக அன்னைக்கும் இதேதான் சொன்னா, இப்பவும் அதேதான் சொல்றா. கொஞ்சம் கூட மாறவே இல்ல. சரி சந்தனம், ரவி வரட்டும். வந்தது எல்லாம் பேசி நல்லபடியா முடிச்சிடுவோம். எனக்கு இப்ப டியூட்டிக்கு டைம் ஆச்சு. சரி, நீ கிளம்பு. அப்ப நாங்களும் கிளம்புறோம். அத்தைக்கு பிரஷர் செக் பண்ணணும்னு சொன்னீங்களே மாமா. உன்னை பார்த்ததும் எனக்கு எல்லாம் சரியா போயிடுச்சுமா. உங்க அத்தைக்கு மருந்து மாதிரியே தேவையில்லம்மா. நீ பக்கத்திலே இருந்தேன்னு வச்சுக்க, அதுவே போதும். நல்ல ஐஸ் வைக்கிறான் பாரு. ஏய், நான் வரட்டுமா? ஓகேடா, வரமா. அப்புறமா நாங்களும் கிளம்புறோம். ஓகே அங்கிள். ரைட், போலாமா? வரேன் யமுனா. வாங்க ஆண்டி. அம்மா, என்னப்பா? விபூதி வைக்கிறேன், கண்ணை முடிக்கம்மா. ம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆ, நீ எழுந்து நல்லா நடமாடணும்னு வேண்டிக்கிட்டேம்மா. ஐயா, அம்மாவுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். அம்மா, பால் சாப்பிடுமா. குடிமா. மெட்ராஸ் கிளம்பிட்டியா? நீ என்ன கவனிக்கும் போதே தெரியுது என்னை விட்டுட்டு போக போறேன்னு. இல்லம்மா, யமுனாவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை ரவி வரப்போறாரு. நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு நல்ல காரியமெல்லாம் நடக்க போகுது. நான் கூடவே இருந்து கவனிச்சுக்க வேண்டாமாம்மா. போயிட்டு வாப்பா. யமுனா கல்யாணத்துக்கு நீ வருவே இல்லம்மா? யமுனாவுக்கு ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. அப்போ நீ வரமாட்டியா? திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத. வயசான காலத்துல ஏம்மா தனியா இருந்து கஷ்டப்படுற? வந்துருமா. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா செத்து போறேன். இந்த வீட்லயும் நான் செத்து போறேன். அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என் மருமக இல்லாத வாசலை நான் மிதிக்கவே மாட்டேன். ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இதுக்கு பேர் பிடிவாதம் இல்லடா, நியாயம். என் மருமகனுக்காக நான் செய்யற தியாகம். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதடா. சரிம்மா, நான் கிளம்புறேன். யமுனாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதும் வரேன். சரி, போயிட்டு வாப்பா. மல்லிகா, ஐயா. அம்மாவை பத்திரமா பாத்துக்க. ம். ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. என்ன? அம்மா வரேம்மா. வாப்பா, நல்லா இரு. அப்பா, நம்ம ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துல மிஸ்டர் நடராஜன் கொடுத்த கொட்டேஷனை ஓகே பண்ணிடலாமா? யமுனா, மத்தவங்க கொடுத்த கொட்டேஷனை விட நடராஜன் கொடுத்த கொட்டேஷன் அதிகமா இருக்குமா? இல்லப்பா, மத்தவங்களாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக அமௌண்ட்டை குறைச்சு போட்டு கோட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் அவ்வளோ நல்லா இருக்காது. அதெல்லாம் சரிம்மா, இப்ப எதுக்கா நீ அவசரப்படுற? சரி, இன்னும் 4-5 நாள்ல ரவி வந்துடுவாரு. அவர் வந்ததும் அவரை கன்சல்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையை ஆரம்பிப்போம். இதுவே லேட்டுப்பா. அவர் இந்தியாவுக்கு வரும்போது ஹாஸ்பிட்டலே கட்டி முடிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நமக்கு லேண்ட் அமையல, லேட்டா கிடைச்சி இப்பதான் இடம் வாங்கியிருக்கோம். அவர் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு பாதி வேலையாவது முடிச்சிருக்கணும்ப்பா. அதுக்கு இல்லம்மா, ரவிக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். ரவி லண்டன்ல படிச்சுட்டு வராரு. அவர் மாடர்ன் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தாருன்னா? அப்பா,
ரவியோட டேஸ்ட பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்க 2 பேரோட டேஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, கிரேட் பீப்புள் திங்க் அலைக். உன் விருப்பப்படியே பண்ணிடு. நடராஜன் கொட்டேஷனை ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிடு. சரிப்பா. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க 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 உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். 5 நிமிஷம் ஆச்சு. ஆ. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ம். நீங்க வர லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதான் இங்க வந்தோம். என்ன தலைவர் செயலாளர் எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? நம்ம அரிமா சங்கத்துல ஃபங்க்ஷன், அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணலாம்னு வந்தோம். குட் குட். என்ன என்ன சாப்பிட்றீங்க? இப்போதான் காஃபி சாப்பிட்டோம். ஷோ ஆ, கண்டிப்பா வரணும் சார். Thank you. யமுனாமா நீங்களும் தான். கண்டிப்பா வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன ஃபங்க்ஷன்? நம்ம அரிமா சங்கத்தோட சேவையை பாராட்டி வெளிநாட்டு சமூக மையம் நமக்கு விருது தராங்க. வெரி குட். இது எங்க சங்கத்துக்கு கிடைச்ச பெருமை இல்ல, டாக்டர் சிவசங்கருக்கு கிடைச்ச பெருமை. ஏன்னா எங்க சங்கம் நடத்தின இலவச கண் மருத்துவம், ரத்த தான முகாம், கிராமங்களுக்கு இலவச மருத்துவ உதவி, இதுக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தது உங்க அப்பா தான். கூப்பிட்ட நேரம்லாம் என்ன வேலை இருந்தாலும் எங்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டு வருவாரு. எங்க சங்கத்துக்கு கிடைக்கிற எல்லா பேருக்கும் புகழுக்கும் காரணமே உங்க அப்பா தான். சாரி, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபோனு. ஃபங்க்ஷன் என்னைக்கு? நாளைக்கு சார். நாளைக்கு அப்பாவால வர முடியாது. நாளைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள். அப்பா வீட்ல சாமி கும்பிடுவாரு. எப்படியும் வந்துருவீங்கிற நம்பிக்கையில பொறுமையா சொல்லிக்கலாம்னு இருந்துட்டோம். சாரி, நாளைக்கு எந்த கமிட்மெண்ட் வச்சுக்கிறது இல்லை. பரவாயில்ல சார், நீங்க வராட்டினாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பெருமை வந்து சேரும். நாங்க கிளம்புறோம் சார். வரோம் மேடம். அப்பா வரலன்னு நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. புரியுதுமா, டாக்டர் சிவசங்கர் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அப்படி சொல்றாருன்னா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு தெரியுது. பரவாயில்லம்மா, நாங்க கிளம்புறோம். ம், வரமா? வாங்க. வரோம் சார். ஏன்பா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு அம்மாவுக்கு வழக்கமாக பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணும். தேவையானதை திவாகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிக்க. சரிப்பா. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ம். அவங்க வரலன்னா விட்டுட்டு வந்துடுறதா? பக்குவமா சொல்லி கூட்டிட்டு வரக்கூடாது? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அம்மா மனசு மாறுற மாதிரி தெரியல. உங்க பேச்செல்லாம் இங்கேதான். என்னமோ புக் எழுத போறேன், ஜனங்களை மாத்த போறேன்னு சொல்றீங்க. பெத்த அம்மா கிட்ட பக்குவமா பேசி மனசை மாத்த தெரியல. லோகம்மா, அவங்க வரமாட்டாங்க. எங்க அம்மாவை பத்தி, அவங்க வைராக்கியத்தை பத்தி எங்களுக்கு தான் தெரியும். யார் சொல்லியும் அவங்க மனசை மாத்த முடியாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? நான் போய் பாட்டியை கூட்டிட்டு வரேன். ஆமா பெரியப்பா, ரவி மாமா ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம யமுனா அக்காக்கும் ரவி மாமாக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நானும் அக்காவும் போயிட்டு பாட்டியை கூப்பிடுறோம். பாட்டி கண்டிப்பா அக்கா கல்யாணத்துக்கு வருவாங்க. வந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம வீட்டை விட்டு அவங்க போவே மாட்டாங்க. நம்ம தான் கலகலப்பா சந்தோஷமா இருப்போம்ல. அவங்களுக்கு போறதுக்கு மனசே வராது, இங்கேயே இருந்துருவாங்க. வந்தா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம்? கண்டிப்பா வருவாங்கப்பா, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படியே போறேன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டுல கைதி மாதிரி வச்சிருவோம். ஹவுஸ் அரெஸ்ட் எதுக்கு? அன்பால அரெஸ்ட் பண்ணுவோம். சரிம்மா, பிள்ளைங்க சொல்லித்தான் கேட்கல, பேரம்பேத்தி சொல்லியாவது கேட்கறாங்களா பாப்போம். நிச்சயமா பெரியப்பா. ஒரே ஊர்ல ஒரே இடத்துல இருந்து பழகுனவங்களுக்கு புதிய இடத்துல வந்து தங்குறது அவ்வளவா பிடிக்காதுதான். நீங்க வேணா பாருங்களேன், பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்து 2 நாள் பழகிட்டா போதும். அப்புறம் நம்மள யார் போக சொன்னாலும் போகவே மாட்டாங்க.
தொடச்சது போதும். கொண்டு வா. ம். என்னங்க, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட முடியுமா? எதுக்கு? இல்ல, நாளைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள். வீட்ல இருந்து படையலுக்கு கூப்பிட்டிருந்தாங்க. நாம வரோன்னு சொல்லிட்டேன். நீங்க வரும்போது 2 பேருக்கும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சௌகரியமா இருக்கும். என்னங்க, பதில் சொல்லாமையே போறீங்க? மௌனம் சமாதானம் எடுத்துக்கவா? உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவன் வேலையில இருக்க டென்ஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? டெய்லி 1008 பிரச்சனையோட அவன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் நிலைமை புரியாம என்னமோ அம்மா நினைவுனால ஆட்டுக்குட்டி நினைவுனால்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு நீ எந்த உதவியும் பண்ணல. தயவு செஞ்சு உபத்திரமாவது பண்ணாம இரு. உனக்கு கோடி புண்ணியமா போகும்.